ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி லவ் மீ லைக் ஐ டூ ட்ராமாவோட எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்த உடனே யாரை கட்டுறாங்கன்னா, ஹீரோயினி 2 பேர் காரில் உட்காந்துருக்காங்க. இப்போ ஹீரோயினி கேட்குறாங்க, உங்களுக்கு என்னாச்சு, எதுக்கு இப்படி மயக்கப்பட்டு விழுந்தீங்கன்னு. அதுக்கு ஹீரோ வந்து, எனக்கு லைட்டாக லோ சுகர் ஆயிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை அப்படின்றாங்க. சரியான நோயாளியாக இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பும்போது ஹீரோ ஒரு சின்ன ஃபைல் மாதிரி கொடுக்குறான். என்னென்னா, இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஆஃபர் கொடுத்துருக்கேன், என்னோடய கம்பெனியில் நீங்கள் ஜாபுக்கு வரலாம் அப்படின்னு. அதை நீங்கள் வீட்டில் போய் தான் ஓப்பன் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு சொல்லிடுறேன். சரின்னு வீட்டில் வந்து ஃப்ரெண்டோட ஓப்பன் பண்ணி பார்த்தா லிவிங் அசிஸ்டண்ட்டுன்னு போட்டிருக்கு. இப்போ பயங்கரமாக கோவம் வந்துடுச்சு. நான் வந்து டிசைனராக தான் ஜாப் தேடிட்டுருக்கேன், இவன் என்ன இவ்வளோ கேவலப்படுத்திட்டியான்னு. அவனுக்கு அசிஸ்டண்ட்டாக, அதுவும் லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிற அளவுக்கு நான் கேவலமானவளா அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறான். உடனே அதுக்கு ஃப்ரெண்டு என்ன சொல்கிறான்னா, நீ ஒன்றும் கோவப்படாத அப்படின்னு நீ கொஞ்சம் பொறுமையாகவே இரு அப்படின்றா. இல்லை நான் நாளைக்கே என்னென்னு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு ஆஃபீஸ்க்கு போகிறா. அங்கே ஹீரோவோட அசிஸ்டண்ட் 2 பேரும் இருக்காங்க. அப்போ ஆஃபீஸ் போய், நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் சொல்கிறதுக்கெலாம் நான் தலையாட்டுவேன்னு நினச்சிங்களா, லிவிங் அசிஸ்டண்ட் ஜாப்னு போட்டிருக்கு, நீங்கள் இது ஏதாவது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லை நீங்கள் வேணும்னே போட்டிங்களா அப்படின்ட்டும். இது உங்களுக்கு நல்ல ஆஃபர் தானே, நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பணம்னாலும் தரேன், எவ்வளோ சம்பளம்னாலும் தரேன் அப்படின்ட்டும். ஹீரோயினிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. பணத்துக்காக நான் வேலை பார்க்குறவன்னு நினச்சேயா, இந்த மாதிரி கேவலமான இதுக்கெலாம் நான் என்னை இது பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறேன்ட்டு அந்த ஃபைலை தூக்கி போட்டு போயிடுறா. அப்போ ஹீரோ வந்து, இல்லை நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நம்ம நாட்டில் 99% பணம் தான் எல்லாமே செய்யுது, உங்களுக்கு இது பத்தலை அப்படின்னா இன்னும் கூட உங்களுக்கு நிறைய சம்பளம் தரேன், நீங்கள் தயவு செஞ்சு இந்த வேலைக்கு வாங்க லிவிங் அசிஸ்டண்ட்டாக அப்படின்றவும். என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறா. போனோடனையும், இல்லை இவளை நம்ம விடக்கூடாது, இவ தான் வந்து நமக்கு நோய்க்கான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நினச்சிட்டு அசிஸ்டண்ட்டோட நம்ம வேறு வழியில் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ஹீரோயினி வீட்டுக்கே போயிடுறாங்க. ஹீரோயினி வீட்டுக்கு ஒரு பொக்கே கொண்டு போய் கதவை தட்டினோடனையும் யாருன்னு பார்த்தா இவன் தான் வந்து நிற்கிறத பார்த்துட்டு, சார் என்ன நீங்கள் மறுபடியும் இங்கே வந்துருக்கீங்க அப்படின்னா, நான் சொன்னதை நீங்கள் மறுபடியும் யோசிச்சு பாருங்கள், லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோயினிக்கு, நான் உங்களுக்கு ஆஃபீஸ்லேயே தெளிவாக சொல்லிட்டேன், எனக்கு அந்த வேலை வேணான்னு, என்னோடய கனவு லட்சியம் எல்லாமே டிசைனர் ஆகணுங்கிறது தான், நீங்கள் இப்படி தேவையில்லாமல் என்னை வற்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்கிறான். உடனே அவள் வந்து அந்த ஃபைலை எடுத்துக்காட்டி, இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ விருப்பப்படுறீங்களோ அவ்வளோ சம்பளத்தை எழுதிக்கோங்க, நீங்கள் எவ்வளோ சம்பளம் கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோலியோ சொன்னோடனையும் ஹீரோயினி வந்து அதில் சம்பளம் எழுதி சைன் போடுற இடத்துல வந்து ஒரு ஆமையை வரைஞ்சி வச்சுட்டா. உடனே ஹீரோக்கு ஒரு மாதிரி நோஸ் கட் ஆயிடுது. நம்ம முயற்சி தோல்த்துருச்சு அப்படின்னு, சரி 2வது முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி காலையில் ஜாகிங் போகிறா. ஜாகிங் போகும்போது பின்னாடியே ஓடி வராங்க. ஓடி வந்து, நீங்கள் ஊன்னு சொல்லுங்கள், உங்களுக்கு பாடி கார்டாக உங்களெல்லாம் வைக்கிறேன், உங்களுக்கு பாதுகாப்புக்கு அப்படின்னு. எனக்கு ஒரு பாதுகாப்பும் தேவை கிடையாது, நீங்கள் எதுக்கு என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்க, நான் சொன்னதை திரும்ப நினச்சி பாருங்கள், லிவிங் அசிஸ்டண்ட்டாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவன் சொல்லிகிட்ருக்கேன். சொன்னோடனே ஹீரோயினி வந்து, என்னால் தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க, என்னால் கண்டிப்பாக முடியவே முடியாது அப்படின்னு சொல்லி விட்டுறா. 2வது வாய்ப்பும் போயிடுது. இப்போ 3வதாக ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ என்ன பண்ணுறான்னா, அவளுக்கு பிடிச்சது வந்து கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு பிடிக்கும் போல். உடனே ஒரு நல்ல ஃபுட்டு, காஸ்ட்லியான ஃபுட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணி ரெடி பண்ணி ஹீரோயினை வந்து ஒரு இது மாதிரி டின்னர் மாதிரி வச்சு கூப்பிட்டு இந்த மாதிரி நான் கொடுத்த வேலையை நீங்கள் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன் ஹீரோ. அதுக்கும் ஹீரோயினி ஒத்து வர மாதிரி தெரியல, எனக்கு முடியவே முடியாது, நீங்கள் என்ன ஆஃபர் கொடுத்தாலும் சரி, என்ன செஞ்சாலும் சரி, லிவிங் டுகெதராக என்னால் வரவே முடியாது அப்படின்னு உறுதியாக சொல்லிடுறா. இப்போ கட் பண்ணால் யாரை காட்டுறாங்க அப்படின்னா, ஒரு அங்கிள்னு ஒருத்தவங்க காட்டுவாங்க. அவங்க வந்து ஹீரோவோட ஆஃபீஸில் சீஃபாக ஒரு பெரிய மீட்டிங் நடந்துச்சு இல்லையா, அதில் வந்து பெரிய ஒருத்தர் வந்து பேசிகிட்டு இருந்தார்ல, அவர் தான் காட்டுறாங்க. அவரோட மகன் யார் அப்படின்னு பார்த்தா, ஒரு ரெட் கலர் தீம் வச்சு ஒரு டின்னர் பார்ட்டிக்கு ஹீரோ போயிருப்பார். அங்கே வந்து ஸ்கூல் ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வந்திருப்பா. அவள் தான் அவரோட மக. அந்த மாதிரி அவள் வந்து, அப்பா அந்த மாதிரி நான் வந்து லியோவை பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறா. லியோவுக்கு வந்து ஏதோ ஃபுட்டு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறா. ஆனால் அவன் வந்து அதை சட்டை பண்ணுற மாதிரி தெரியல. அதை அங்கிட்டு ஓரத்தில் வச்சுட்டு, சரி நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அனுப்பி வச்சிடுறாங்க. இப்போ அவள் வீட்டுக்கு வந்துட்டு திரும்ப கால் பண்ணி, இந்த மாதிரி உங்களை நான் மீட் பண்ணணும், நீங்கள் வந்து நீங்கள் எங்கே சொல்கிறீங்களோ அங்கே நான் வந்துடுறேன், உங்கள் கூட நான் பேசணும், இவ்வளோ நாள் அதையும் நம்ம மீட் பண்ணுறோம், ஆனால் நீங்கள் என்கிட்ட பேசவே மாட்டேறீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி வளைஞ்சிட்ருக்கா. உடனே ஹீரோவும் ஓகே சொல்லிடுறான். ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணியிருக்கா. அவள் முன்னாடியே போய் அந்த இடத்துல வெயிட் பண்ணிகிட்ருக்கா.
அந்த ஃப்ரெண்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஹீரோ கரெக்டாக வர்றையான். ஹீரோ வர்ற நேரத்துக்கு பயங்கரமாக மழை வேற பெய்யுது. அங்கே மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ வந்து ஹீரோயினி அந்த வழியாக போய்கிட்டு இருக்கிறத ஹீரோ பார்க்குறான். ஹீரோயினி வந்து ரொம்ப சேடாக போய்கிட்டு இருக்கா. ஏன்னா அவள் பல கம்பெனியில் வந்து இன்டர்வியூக்காக போயிருப்பா. ஆனால் எந்த கம்பெனிலையும் அவளை செலக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதனால் ரொம்ப கவலையோடு போய்கிட்டு இருக்கா. இப்போ வந்து ஹீரோ காரில் இருந்து இறங்கி அந்த ஃப்ரெண்டை பார்க்க போகாமல் ஹீரோயினி வர்றதை பார்த்துட்டு இந்த வாய்ப்பை நம்ம நழுவ விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினியை பின்தொடர்ந்து போய் கொடையை வச்சு மழை அவள் மேலே படாதபடி பிடிச்சிடுறையா. பிடிச்சிட்டு உடனேயும் எதுக்கு நீங்கள் இங்கே போகிறீங்க, அப்போ நீங்கள் என்னை இன்னும் ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினி கேட்குறா. இல்லை, நான் உங்களை ஃபாலோ பண்ணலை, நீங்கள் பொய் சொல்லாதீங்க, நான் வந்து நீங்கள் சொன்ன வேலையில் சேரணும் அப்படிங்கிறதுக்காக எனக்கு எந்த வேலையும் கிடைக்கக்கூடாதுன்னு எல்லா கம்பெனிலையும் நீங்கள் ஏதோ சொல்லி வச்சுருக்கீங்க அப்படின்னு ஹீரோயினி சொல்லி பயங்கரமாக சத்தம் போட்டுறா. காய்ச்சி பூச்சின்னு கத்திட்டு அங்கேருந்து போகிறா. அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னா கையை வச்சு தட்டி விட்டுட்டு போயிடுறா. அவன் ஹீரோ போட்டிருக்க கண்ணாடி கலண்டு கீழே விழுந்துருது. அப்போ அந்த வழியாக ஒரு ரெட் கலர் கார் போகுது. உடனே ஹீரோக்கு மயக்கம் வந்து விழுந்துடுறேன். உடனே ஹீரோயினி என்னாச்சுன்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்க்குறாங்க. இப்போ ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் ஹீரோயினி வந்து சாரி, என்னை மன்னிச்சிடுங்க, நான் அந்த மாதிரி தெரியாமல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறா. அப்புறம் நான் வந்து உங்களுக்கு வேலை கிடைக்காததை பற்றி விசாரித்தேன், அதுக்கு வந்து நான் காரணம் கிடையாது. ஏற்கனவே என்னோடய கம்பெனியில் உங்களோட டிராயிங்கை திருடி இங்கே வேலை பார்த்தான்ல கெவின், அவன் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு தெரிய வருது. உடனே அந்த கெவினுக்கு வந்து எந்த இடத்துலையும் வேலை கிடைக்காத மாதிரி ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அசிஸ்டண்ட்டை சொல்கிறேன். உடனே அசிஸ்டண்ட் தான் அதுக்கான வேலையை பார்க்க போயிடுறியா. இப்போ ஹீரோயினி வந்து அந்த இடத்த விட்டு என்னை மன்னிச்சிருங்க, நான் அவங்கள தப்பாக நினச்சிட்டேன், இனிமேல் அந்த மாதிரி நினைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறா. கிளம்பும்போது ஹாஸ்பிட்டலில் நர்ஸுக்கிட்ட வந்து அசிஸ்டண்ட் பேசிகிட்டு இருக்கான். இந்த மாதிரி அவர் இருக்க ரூமில் எங்கேயுமே ரெட்டு இருக்கவே கூடாது, பிளட் டெஸ்ட்டு கூட நீங்கள் இப்போ எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறேன். உடனே அந்த நர்ஸு வந்து ஏன் பிளட்டை பார்த்தா எதுவும் அவர் பயப்படுவாரா அப்படின்னு கேட்குறாரு. இதை பூரா நம்ம ஹீரோயினி கேட்டுட்ருக்கா. கேட்டுட்டு அப்போ தான் ஹீரோயினிக்கு ஒன்று வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. ஆரம்பத்துலேருந்து ஹீரோ சிகப்பை பார்க்கும்போது மட்டும்தான் மயக்கப்பட்டு விழுந்திருக்காரு. அது மாதிரி ஏற்கனவே ஹீரோவை பற்றி அவரோட ஃப்ரெண்டு வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எடுத்திருப்பா. அந்த இன்ஃபர்மேஷன்லேயும் கூட சாண்டா கிளாஸு கூட க்ரீன் கலர் ட்ரெஸ் போட்டிருப்பான். அவன் போகிற கல்யாண ஃபங்க்ஷனில் கூட ரெட் கலர் இருக்கக்கூடாதுன்னு க்ரீன் கலரில் ஏதோ ஸ்டிக்கரை ஒட்டி வச்சுருப்பேன். அது மாதிரி மயக்கப்பட்டு விழுந்தப்போ கூட க்ரீனை பார்த்து தான் மயக்கப்பட்டு விழுந்திருப்பேன். இன்டர்வியூ அட்டன் பண்ணும்போது கூட ரெட் கலர் லிப்ஸ்டிக் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஹீரோயினி இவனுக்கு ஏதோ ப்ராப்ளம் இருக்குது ரெட் கலரை பார்த்தா அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. ஆனால் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஹீரோயின் என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் பேக்லேருந்து ரெட் கலர் லிப்ஸ்டிக் எடுத்து நல்லா டார்க்காக போட்டுக்கிறான். போட்டுட்டு இப்போ ஹீரோ இருக்க ரூம் கதவை திறந்து உள்ளே போகிறான். உள்ளே போனவுடனேயும் ஹீரோ அந்த லிப்ஸ்டிக்கை பார்த்த உடனே ஹீரோயினியை பார்த்து லிப்ஸ்டிக் பார்த்த உடனே மயக்கம் வந்துடுது. டபக்குன்னு பக்கத்தில் உள்ள அந்த கண்ணாடியை எடுக்க போறியா. எடுக்க போகும்போது ஹீரோயினி அந்த கண்ணாடி எடுத்து கையில் வச்சுக்கிட்டு அவள் வந்து ஹீரோவை கையை பிடிச்சிட்றான். பிடிச்ச உடனே ஹீரோவுக்கு மயக்கம் நின்றுது. அப்போ ஹீரோயினி கன்ஃபார்மே பண்ணிடுறா, உங்களுக்கு வந்து அப்போ ரெட்டோஃபியா இருக்குது, நீங்கள் ரெட்டை பார்த்தா மயக்கப்பட்டு விழுகிறீங்க, அதை நீங்கள் நேரடியாகவே சொல்லியிருக்கலாம்ல, உங்களுக்கு இந்த நோடு க்யூர் ஆகிறதுக்கு நான் தான் ஒரு லக்கி ஜாப் மாதிரி, அதை தானே சொல்ல வரீங்க, அதுக்காக தானே எனக்கு லிவிங் டு அசிஸ்டண்ட்டாக ஜாப் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லவும் ஹீரோவும் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன். ஆமாம், எனக்கு இந்த மாதிரி நோய் இருக்குது, இது வந்து கோடியில் ஒருத்தவங்களுக்கு தான் இருக்கும், டாக்டர்கிட்ட கூட நான் இதை பற்றி விசாரிச்சிட்டேன், ஆனால் ஏன் நீங்கள் தொட்டால் மட்டும் எனக்கு மயக்கம் வர மாட்டேங்குது தெரியல, அதை பற்றி டாக்டர் ரிசர்ச் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லவும் ஹீரோயினி வந்து நீங்கள் ரொம்ப வித்தியாசமான ஆளாக இருக்கீங்க, சரி நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன், உங்களுக்கு லிவிங் அசிஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நான் ஒத்துக்கிறேன், ஆனால் அதுக்கு நீங்கள் எனக்கு உங்கள் ஆஃபீஸ்லேயே என்னோட கனவான ஃபேஷன் டிசைனர் ஜாபில் எனக்கு போட்டு கொடுத்தீங்கன்னா நான் வந்து லிவிங் அசிஸ்டண்ட்டாக வேலை பார்க்குறேன், அதே மாதிரி ஃபேஷன் டிசைனர் ஜாப் நான் ஒர்க்கு ஆஃபீஸில் பார்த்துட்ருக்கும்போது ஊடால வந்து என்னை கூப்பிடக்கூடாது, இந்த லிவிங் அசிஸ்டண்ட்டாக நான் வேலை பார்க்குற விஷயம் ஆஃபீஸில் இருக்க யாருக்கும் தெரியவும் கூடாதுன்னு ஒரு கண்டிஷன் போட்டுறா. உடனே ஹீரோ எல்லா கண்டிஷனுக்கும் ஒத்துக்கிட்டு நீ எனக்கு வேலைக்கு வந்தாலே போதுமா அப்படின்னு சொல்லிடுறேன்.
உடனே இப்போ வந்து வேலை பார்த்துட்ருக்காங்க. ஆஃபீஸ்க்கு கூப்பிட்டு போய் ஆஃபீஸில் இருக்க ஸ்டாஃப்ஸை பூரா அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். அந்த அசிஸ்டண்ட்டு எல்லாரையும் அறிமுகப்படுத்தி வச்சு அதில் வந்து ஒரு ஹையர் ஸ்டாஃப் ஒருத்தராக இருக்கா. அவள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கா. நீ முதல்ல நம்ம ஹீரோவுக்கு தகுந்த மாதிரி தெரிஞ்சுக்கோ, லியோவுக்கு தகுந்த மாதிரி எப்படி ப்ராடக்ட் உருவாக்கணுன்றது தெரிஞ்சுக்கோ, வேலையை பாரு அப்படி வளவலன்னு பேசாமல் அப்படின்ற மாதிரி பேசுகிறா. அங்கே வந்து இருக்கிற ஒரே ஒரு பொண்ணு மட்டும் ஹீரோயினிட்ட கொஞ்சம் நல்லா ஜாலியாக பேசுகிறா. இப்போ ரொம்ப சின்சியராக ஹீரோயினி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த பக்கம் ஹீரோவுக்கு ஒரு கால் வருது. என்னென்னா 3 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்குது, அந்த மீட்டிங்கில் வந்து அட்டன் பண்ணணும். அட்டன் பண்ணால் ஒரு ஆஃபராக இருக்குது, அதாவது அவங்க ஷேர் மார்க்கெட் வந்து லெவல் அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. உடனே அந்த மீட்டிங்கில் ரெட் கலரில் நிறைய இருக்கும் போல், அதனால் ஹீரோ யோசிக்கிறேன். அப்போ மெதுவாக ஹீரோயினிட்ட போய் இந்த மாதிரி 3 மணிக்கு மீட்டிங் இருக்குது, நீ என்னை வந்து பாரு அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக சொல்லிட்டு போயிடுறியா. ஆனால் அதை கூட வேலை பார்க்குற எல்லா ஸ்டாஃப்ஸும் பார்த்துட்றாங்க. பார்த்துட்டு இங்கே இவங்களுக்குள்ளே ஏதோ ஒன்று நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. அப்போ அங்கே வேலை பார்க்குற 2 பேர் மிஸ் டியான் வந்து பயங்கரமான கேடியாக இருப்பா போலயே, நம்ம பாஸையே கரெக்ட் பண்ணிட்டா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ வந்து ஹீரோ அந்த மீட்டிங்க்கு வந்துட்டான். அங்கே ஒரு பீச்சுக்கிட்ட நடந்துட்டுருக்கு அந்த மீட்டிங். வந்து மீட்டிங் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு உட்காந்துட்ருக்கான். பக்கத்தில் வந்து டியான் இருக்கா. அவளோட கை மேலே ஸ்டாண்டு கணக்காக கையை பிடிச்சிட்டு நிற்கிறியான். இப்போ டியான் சொல்கிறான், இங்கே வந்து எதுவும் ரெட் கலரில் இருக்க மாதிரி எனக்கு தெரியல, இப்போ நான் கிளம்பலாமா, நான் இந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது என்னை கூப்பிடாதீங்க அப்படின்னு சொல்கிறா. இப்போ வந்து ஹீரோ சொல்கிறேன், கொஞ்சம் நேரம் உங்களுக்கு இருக்கிறதுல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா, நீங்கள் கொஞ்சம் நேரம் இருங்க, இது வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு ஹீரோயினி சொல்லும்போது, இது எப்படி நீங்கள் வேஸ்ட் ஆஃப் டைம் சொல்ல முடியும், இங்கே நான் வந்த உடனே என் ஷேர் மார்க்கெட் பாருங்கள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ காட்டுறான். அப்போ தான் அங்கே நம்ம ஹீரோயினியோட ஃப்ரெண்டு வரா. அவள் வந்து என்ன சொல்கிறான்னா, என்னை உள்ளே விடுங்க, இங்கே இருக்க ஓனரை வந்து நான் இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு வாசலில் கத்திட்டுருக்கா. அப்போ ஹீரோயினி பார்த்துட்டு, நீ எதுக்கு இங்கே என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கும்போது, என்னோடய ஆஃபீஸில் வந்து எனக்கு 50,000 ரூபா எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க, சம்பளம் அதிகரிச்சிருக்கு, ஆனால் அவங்க வந்து வித்தியாசமான ஒரு பாஸை வந்து இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதுக்கு தான் நான் இப்போ இங்கே வந்திருக்கேன். இந்த டிசைனர் ஷாப்போட ஓனர் வந்து ரொம்ப வித்தியாசமானவர், அவர் வந்து அவருக்கு பிடிக்காத பர்சனை வந்து இந்த கூல்ட்ரிங்க்ஸ் பாட்டிலோட மூடியில் வச்சுருக்காங்க, அதை வந்து நச்சுன்னு குத்துற மாதிரி ஸ்டாவை குத்தி ஒரு கான்செப்ட் வச்சுருக்காங்க, இது ஒரு வித்தியாசமானது தானே, அதனால தான் அவங்கள பார்த்து இன்டர்வியூ எடுக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்கிறா. அப்போ வந்து ஹீரோயினி சொல்கிறா, எனக்கு என்னவோ இது சரியாக படலை, உனக்கு என்ன வித்தியாசமான ஒருத்தவங்களும் இன்டர்வியூ எடுக்கணும் அவ்வளோதானே, என்னோட பாஸ் வந்து வித்தியாசமானவர் தான், நீ வந்து தாராளமாக என்னோட பாஸ் லியோவை இன்டர்வியூ எடு அப்படின்றவும் அவர் ஒத்துக்குவாரா. இப்போ நான் யாருன்னு நினச்சேன், பாஸ் லியோவோட அசிஸ்டண்ட்டு, இப்போ நான் அவரை ஒத்துக்க வைக்கிறேன் உனக்கு இன்டர்வியூக்கு அப்படின்னு ஹீரோயினி சொன்னோடனே ஃப்ரெண்டு ரொம்ப சந்தோஷமாயிடுறா, ரொம்ப ஹாப்பி ஆகி இப்போ 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இப்போ கட் பண்ண ஆஃபீஸு தான் கட்டுறாங்க. டியானும் அந்த ஆஃபீஸ்லேயே ஒரு பொண்ணு நல்லா பேசுவான்னு சொன்னேன்ல, அந்த பொண்ணு 2 பேரும் வந்து இடிச்சிடுறாங்க, ஃபைல்ஸ்லாம் கீழே கொட்டிடுது. அப்போ டியானோட கையில் இருக்க ஒரு ஃபைலை வந்து இவ பார்த்துட்டு அதில் ஒரு லெட்ரு இருக்குது. உடனே வேணா நினச்சிக்கிறான்னா, டியான் வந்து நம்ம பாஸ் லியோவுக்கு லவ் லெட்டர் எழுதியிருக்கா அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறா. இப்போ அந்த விஷயத்தை வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறான். அங்கே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற, அவள் கூட ஒர்க் பண்ணுற எல்லாருக்கும் அந்த மாதிரி வந்து லியோவுக்கு டியான் லவ் லெட்டர் எழுதுறா, அவங்க 2 பேர் லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறான். இப்போ லியோவோட அசிஸ்டண்ட் வந்து லியோட்ட டாக்டர் லீக்கிட்ட வந்து அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டேன், நீங்கள் போய் லியோ மீட் பண்ணலாம் சாயந்தரம் அப்படின்னு சொல்கிறியா. உடனே அதுக்கு லியோ என்ன சொல்கிறான்னா, அப்போனா டியானையும் வர சொல்லு, நாங்கள் 2 பேர் போய் டாக்டரை மீட் பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட் சொல்கிறியா, இல்லை நீங்கள் டியானோட போகிறது சரியாக படலை, டியான் வந்து ஒரு லவ் லெட்டர் எழுதியிருக்கானா அவங்களுக்காக, ஆஃபீஸில் இதாக ஸ்ப்ரெட் ஆகிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ என்ன நினச்சிட்றான்னா, அப்போ டியான் வந்து நீ லவ் பண்ணுறாளா அப்படின்னு யோசிக்கிறியா. அதுக்கு அசிஸ்டண்ட் வந்து, இல்லை எனக்கு ஒன்றும் அப்படி தெரியல, இது ஒரு வதந்தி மாதிரி தான் தெரியுது, நீ அப்படி சொல்லாத, என் அளவுக்கு எவ்வளோ பொண்ணுங்க விழுந்திருக்காங்க தெரியுமா, அதனால் கண்டிப்பாக டியான் வந்து என்னை லவ் பண்ணதான் செய்கிறா அப்படின்னு ஹீரோலியோ நினச்சிட்ருக்கேன். அதுக்கேற்ற மாதிரியே இப்போ வந்து ஹீரோயினி வந்து ஹீரோக்கு ஒரு மெசேஜ் அனுப்புகிறா, என்னென்னா உங்களை நான் பார்க்கணும் அப்படின்ற மாதிரி. உடனே ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான், டியான் வந்து நம்மளை லவ் பண்ணுறா அப்படின்னு. ஆனால் அவள் எதுக்கு மெசேஜ் அனுப்பியிருப்பானா, ஃப்ரெண்டு வந்து இன்டர்வியூ எடுக்க வைக்கணுங்கிறதுக்காக மெசேஜ் அனுப்பியிருப்பா.
இப்போ வந்து ஹீரோ வந்து ஒரு முடிவு பண்ணுறான். இந்த மாதிரி நம்ம அவளை லவ் பண்ணலை அப்படிங்கிறத அவள்கிட்ட சொன்னால் அவள் மனசு உடஞ்சி போயிடுவா, அதனால் நான் வந்து அவளை இனிமேல் பார்க்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவாய்ட் பண்ணிவிட்டு வேகமாக ஓடுறா. உடனே ஹீரோயினி வந்து திடுன்னு ஓடி போய் பார்த்து இந்த மாதிரி நான் அவங்கள்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சிட்றா ஹீரோவை. இந்த மாதிரி உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு காரில் உட்காந்து பேசுகிறா. பேசும்போது ஹீரோ வந்து நீ என்னை லவ் பண்ணுறன்றது தெரியுது, ஆனால் அதுக்காக இப்படிலாம் நடந்துக்காத, என்னால் உன்னைய வந்து இது பண்ண முடியாது, மனசு கஷ்டப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லி ஹீரோயினி சிரிக்கிறா. என்னது நான் போய் உங்களை லவ் பண்ணுறேன், நான் என் லெவலுக்கு நீங்களாம் கிடையவே கிடையாது, நீங்கள் வந்து இப்படி வேற உங்கள் மனசில் ஒரு எண்ணம் இருக்காக்கும், உங்களுக்கும் எனக்கும் ஏணி வச்சா கூட எட்டாது, நான் ஒரு டேஸ்ட்டே ஒட்டு போகாது அப்படின்ற மாதிரி ரொம்ப அவனை வந்து மட்டமாக பேசிட்டு ஹீரோ மட்டமாக பேசிட்டு அங்கேருந்து இறங்கிடுறா. அப்போ ஹீரோயினி சொல்கிறா, நான் வந்து உங்கள் பின்னாடியே வந்தது காரணம் உங்களை லவ் பண்ணிட்டுல, இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு வந்து உங்களை இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லியிருந்தா, அதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னும் என்னால் இன்டர்வியூ கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பேசிட்டு அமைதியாறியா. அப்புறம் ஹீரோயினி இறங்கினதுக்கப்புறம் நம்ம ஓவராக வாய் பேசிட்டோமோ, இப்படி பேசியிருக்கக்கூடாதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா. இப்போ வந்து ஹீரோயினி வந்து ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிறா, இந்த மாதிரி நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன்டி, உனக்கு இன்டர்வியூ கொடுக்க மாட்டேன்ட்டார் பாஸ் அப்படின்னும், சரி விடு அப்படின்னு விட்டுடுறாங்க. இப்போ மறுநாள் ஆஃபீஸ்க்கு ஹீரோயினி போகிறா. அப்போ ஹீரோயினி டியான் என்ன பண்ணுறான்னா, அங்கே ஒரு மேகசின் இருக்குது, அதில் லூசி இருக்கியா இல்லையா, நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்துருப்போம், லூசி வந்து ஒரு பார்ட்டியில் மீட் பண்ணியிருப்பாங்க. அந்த லூசியை பற்றி பேசிகிட்டு இருக்கா. எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கான் பார்த்தியா, இவன் என்னோட கனவு கண்ணே அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருக்கா. பேசும்போது அதை வந்து லியோ கேட்டுறையான். கேட்டுட்டு மேகசினில் இருக்கிற படத்தை பார்த்து தான் எல்லோரும் பேசுகிறாங்க, அப்போ நம்ம யார், நம்ம எப்படி அழகுன்றதை அவளுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணை வர சொல்லு, நான் ஓகே சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்கிறா. சொன்னோடனே ஹீரோயினிக்கு அதிர்ச்சி ஆகிடுது. நேற்று தான் வரமாட்டேன்னு சொன்னேன், இப்போ ஓகே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். இப்போ அந்த இன்டர்வியூ எடுக்கிற பொண்ணு வந்துடுறா. வந்து ஹீரோ வந்து அழகழகாக ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்கா. உடனே இந்த நியூஸ் யாருக்கு போகுதுன்னா அங்கிளுக்கு போகுது. அங்கிள் வந்து என்ன நீ வந்து ஏதோ இன்டர்வியூலாம் கொடுக்குறியாம்ல, அந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுக்காத அப்படின்னு பேசும்போது, இப்போ இருக்க பொண்ணுங்களுக்குலாம் இப்போ இருக்க ஃபேஷன் டிசைனர்லாம் இதை தான் எதிர்பார்க்குறாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு போயிடுறா. இப்போ வந்து ஹீரோயினியை ஒரு இடத்துக்கு கூப்பிட்றேன் ஹீரோ, எங்கே அப்படின்னா ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னு. எதுக்கு, இந்த மாதிரி என்னோட தம்பி வர்றேயா, அவனுக்காக சர்ப்ரைஸ் பார்ட்டி கொடுக்குற ஷாப்பிங் பண்ண. தம்பி, அவங்களுக்கு ஒரு தம்பி இருக்கா, ஆமாம், அவன் வெளிநாட்டிலேருந்து வரையா அப்படின்னும். அவன் வந்து யாருன்னா இந்த அங்கிள் இருக்கான் இல்லையா, அவனோட மகன் தான். இவன் வந்து தம்பியாக தான் நினைக்கிறியான். இப்போ வந்து அவன் வர்றான். அவன் வரும்போது பார்த்தா பயங்கர டிப்டாப்பாக வந்து வீட்டுக்குள்ளே வர்றான். வந்தால் இவன் ஹீரோ வந்து வெல்கம் பண்ணுறேன்ற வகையில் பயமுறுத்தி விட்டுறியா. அப்புறம் உள்ளே வந்த என்ட்ரி ஆனவனையும் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லிட்டு வெறும் பலூனாக இருக்குது. அதை பார்த்துட்டு இது ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு அவங்க தம்பி மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு சரிண்ணா அப்படின்ட்டு போயிடுறேன். இன்னொரு சர்ப்ரைஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூப்பிட்டு போய் ஒரு ரெட் கலரு ஃபோட்டோ பேக்ரவுண்டு, அதுக்கு முன்னாடி அவனும் அவங்க தம்பியும் சேர்ந்து நிற்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை பெருசாக வாலில் மாட்டி வச்சுருக்கான். இது என்னையா ஃபோட்டோ, கேவலமாக இருக்குது, இது ஒரு சர்ப்ரைஸா அப்படின்னு ஹீரோவோட தம்பி நினச்சிக்கிட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறேன். இதோட இந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோடு அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். ஓகே, பாய்.